வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பெண்கள் பல சமயங்களில் தங்களின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள தவறி விடுகின்றனர். வேலைக்கு மத்தியில் பெண்கள் தங்களின் ஆரோக்கியத்திலும் முக்கியத்துவம் வழங்குவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் சாரி வாக்கத்தான் எனப்படும் சேலை நடைப்பயணம் முதல் முறையாக இன்று கோலாலம்பூர் பொட்டானிக்கல் கார்டனில் நடைபெற்றது. பல சுமந்து பிள்ளையை பெற்றெடுத்து குடும்ப பொறுப்பு என்ற சுமையோடு இருந்தாலும் அதை வாரம் என்று கருதாத பெண்களை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அத்தினத்தை முன்னிட்டு நியூட்ரி ஹார்ட் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் சிறு வயது முதல் முதியவர்கள் வரை சுமார் 400 பெண்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டதாக சாரி வாக்கத்தான் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் பத்ரே கூறினார். All the women who are working women, housewife women, they need to focus on their health. That was the main purpose. We gathered them here. We called the expert doctors from various medical experts. They explain them day to day how they can take care of their health, right, while having their own busy life. கால மாற்றத்திற்கேற்ப சேலைகளை கட்டும் முறைகளில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் தொடக்க காலத்திலிருந்து அது பெண்களின் ஸ்டீரியோடைப் எனப்படும் மாறா நிலை சிந்தனையாக மட்டுமின்றி தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் சின்னமாக விளங்குவதால் இந்நிகழ்ச்சிக்கு சேலையை தேர்வு செய்வதாக அவர் கூறினார். இதனிடையே காலை பொழுதில் மிகுந்த உற்சாகத்துடன் பெண்கள் சேலை மட்டுமின்றி அதற்கேற்ற ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு பூங்காவை சுற்றி நடந்து வந்த காட்சிகளை பார்ப்பதற்கு வண்ணமயமான பட்டாம்பூச்சிகள் பூங்காவை வலம் வருவது போல் இருந்தது. பார்க்கும்போது நானும் கொஞ்சம் உயர்ந்து போயிட்டேன். என்ன சொன்னாக்கா, சேலை கட்டிக்கிட்டே எல்லாம் இப்படி டான்ஸ் ஆடலாம், எஸ்பெஷலி இந்த காலா கபடா சாங், இட்ஸ் நைஸ். ஸோ டான்ஸ் ஆடுறது எல்லா ஆக்டிவிட்டிஸ்லாம் செய்யலாம். உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஃபார் யங் கேர்ள்ஸ் அண்ட் ஆல் ஏஜ் பீப்புள் ஆல்சோ தேர்ஸ் நோ டிஃபரன்ஸ். எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. உமன்ஸ் வந்து வேலை, ஃபேமிலி, வீடு, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு மீ டைம்னு இல்லைன்னு சொன்னா ரொம்ப குறவு. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு சின்ஸ் இன்னைக்கும் வந்து நம்ம இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேனால ஸோ இதில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிப்போம், நம்மளுக்குன்னு ஒரு டே வேணும்னு. ஸோ இந்த டே நம்ம எடுத்துப்போம். லைக் ராயவா, ஸோ கிரீஷ் மலாய் உடுப்பு போட்டு, அப்புறம் தீபாவளியா நம்மளோட உறுப்பு, தென் லேடிஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, எல்லா பிறநாளையும் நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ அதனால இது எனக்கான இங்க வந்து பாக்குறதுக்கு மக்கள் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் விமன்ஸ் டேக்கு வந்து இவ்வளவு பெண்கள் வந்து இங்க வந்து ஒரு சந்தோஷமா எல்லாரும் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து ஒரு ஆளுக்கு வந்து பார்த்து பேசி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்ததே வந்து ரொம்ப கஷ்டம். நடைப்பயணத்தை நிறைவு செய்த அனைத்து பெண்களுக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்நிகழ்ச்சி சுமார் 11 மணி அளவில் நிறைவடைந்தது.